ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க கூட முடியலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 7 மணிக்கெல்லாம் ஃபோனை போட்டு எழுப்பிட்டாங்க. எங்கடா மச்சான் என்னடா அப்படின்னா, வா மச்சான் ஊர் சுற்ற போகலான்றானுங்க. நானும் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லி, ஊர் சுற்றுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நானும் ஓகே ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு, சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல அவனுங்க. உடனே நான் என்ன தெரியுமா பண்ணேன், மச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நான் வரேன், இல்லைன்னா வரதில்லை அப்படின்னா. அதுக்கு அவங்க உடனே ரோட்டு ஓரத்தில் ஒரு அருமையான கடை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் நண்பர்களே, வாங்க இட்லி சாப்பிடலாம். வாங்க இட்லி சாப்பிடலாம். ஓகே. அருமையான வாசனை. வடை வச்சிருக்கோம். வடை, இட்லி, சட்னி, வடை, வடை சட்னி. ரோட்டோரத்தில் இந்த கடை இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கடையை ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே சீட்டும் இறக்கல, எதுவும் கிடையாது. மரத்தடியில் இந்த கடையை போட்டிருக்காங்க. இந்த கடைக்கு வெளியே எதுவுமே இல்லை நண்பர்களே. டேபிள் சேரு அழகாக காத்தோட்டமாக போட்டிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த ஹோட்டல். ஃப்ரெண்ட்ஸுங்க இவ்வளோ அருமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவலாக இருந்துச்சு. டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சூப்பர், அருமையாக இருக்கு. இட்லி, சட்னி, சாம்பார், வடை சூப்பராக இருக்கு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் எதிரில் அருமையாக இருக்கும். வெல்டிங் ஷாப் இருக்குது. வெல்டிங் ஷாப் எதிரில் அருமையாக இருக்குங்க. பால் சொசைட்டி இருக்குது. இந்த படம் வந்தீங்கன்னா அண்ணா நகரில் மறந்துடாதீங்க இந்த இட்லி கடையை. ஒரு விசிட்டிங் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு விசிட்டிங் வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம். கொஞ்சம் சாம்பார் போடணும். ஆமாம். கொஞ்சம் சாம்பார் போட்டு நம்பர்ல புக் பண்ண கூடாது. ஆப் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்பர் கொடுத்த நம்பர்ல லாகின் பண்ணி மூணு பேருமே காட்டலாம். இந்த டேபிள் 4 பேர் உட்காந்து கடை யூஸ் பண்ணிங்களா? இல்லை சாப்பிட்றதுன்னு டைனிங் டேபிள் வாங்கணும். சட்னி சாம்பார் சரி போச்சு. தோசை போட்டுறியாப்பா? ஏப்பா இல்லைம்மா போதுமா? போதுது. சரிப்பா. லோகேஷ் தோசை தோசை தோசைடா போதுமா?
இட்லி சாம்பார் வடை சட்னி எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வாழை இலையில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஊர் ஸ்பெஷலு. நம்ம அண்ணா நகரில் ஹோட்டலில் ரோடு ஓரத்தில் இருக்கிற கடையில் சுத்தமான வாழை இலையில் இந்த இட்லி கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரை பார்த்து நான் என்ன தெரியுமா சொன்னேன், நான் தான் முதல்ல சாப்பிட்டேன், நீங்கள் 2 பேரும் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பதிவிட போகிறேன். 3 பேருக்கும் போட்டி, இதில் நான் தான் வின் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தால் முதல்ல நாங்கள் தான் சாப்பிட்ருப்போம், வேணும்னா அடுத்த டைமில் 3 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீ வீடியோ எடுன்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் தயாராக இருங்க நண்பர்களே. அடுத்த வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க.